Hello guys, welcome to our YouTube channel. இன்னைக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். How to earn money online using ChatGPT and YouTube. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ட்ரெண்டிங்கான டாபிக் யூடியூப்பில் போயிட்டுருக்குது. நிறைய யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னா இதை பற்றி வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க. ஸோ வித்தவுட் வேஸ்டிங் எனி டைம் லெட்ஸ் கெட் இன் டு இட். ஸோ என்னோடய லேப்டாப்பில் நான் இப்போ அந்த ChatGPT வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு போயிட்டு ChatGPT அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா வர ஃபஸ்ட்டு லிங்க்கவே கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரை ChatGPTன்னு இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா நான் ஆல்ரெடி லாகின் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால தான் எனக்கு இப்படி வருது. இன்கேஸ் நீங்கள் லாகின் பண்ணலை இல்லை சைன்அப் பண்ணலன்னா இந்த பேஜுக்கு வரும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சைன்அப் கிளிக் பண்ணி உங்களோட மெயில் ஐடி கொடுத்து சைன்அப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ லாகின் மேலே கிளிக் பண்ணுறேன். கண்டினியூ வித் கூகுள். ஸோ லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒன்ஸ் லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் தான் வரும். ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து ChatGPT கிட்டே பார்த்தீங்கன்னா லைக் உங்களோட யூடியூப் ஐடியாஸ் பற்றி கேட்கலாம். கிவ் மீ ட்ரெண்டிங் யூடியூப் ஐடியாஸ் ஃபார் சேனல். டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அதோட ChatGPT வந்து என்னென்ன டாபிக்ஸ் இருக்கோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிஸ்ட் பண்ணிவிடும். vlogs, educational content, gaming, cooking and recipes, and beauty and fashion, travel, adventure, music, comedy and entertainment, DIY and crafting, and fitness and wellness. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய டாபிக்ஸ் வந்து இது வந்து ஜென்ரேட் பண்ணிடும். ஸோ நீங்கள் வந்து ஏதோ ஒரு டாபிக் எடுத்துக்கலாம். போய் எடுத்துகிட்டு நான் பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் அண்ட் வெல்னஸ்ன்ற இந்த டாபிக் எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துகிட்டு திரும்ப இங்கேயே டைப் பண்ணுங்கள், கிவ் மீ யூடியூப் ஸ்கிரிப்ட் ஃபார். இங்கே பார்த்தீங்கன்னா ChatGPTயே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கண்டென்ட் நம்மளுக்கு தேவையான ஸ்கிரிப்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. மேக் அ பிளான் அண்ட் ஸ்டிக் டு இட். ப்ரையாரிட்டைஸ் யுவர் செல்ஃப் கேர். தேர்ட் பாயிண்ட், குட் கெட் எனஃப் ஸ்லீப். ஃபோர்த் பாயிண்ட், மிக்ஸ் அப் யுவர் ஒர்க் அவுட்ஸ். ஃபியூல் யுவர் பாடி வித் நியூட்ரிஷன்ஸ் அண்ட் ஃபுட். கடைசியாக கன்க்ளூஷன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேவையான எல்லா ஸ்கிரிப்ட்டுமே கொடுத்தாச்சு. ஸோ இது வந்து நம்ம வீடியோவாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு இன்னொரு வெப்சைட் இருக்குது, இன்னொரு AI டூல் இருக்குது. ஸோ அது பேர் பார்த்தீங்கன்னா pictory.ai. நீ பிக்டோரின்னு ஜஸ்ட் சர்ச் பண்ணாலே போதும். ஃபஸ்ட்டு வர லிங்கே கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்படி தான் வரும் பேஜ். ஸோ வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சைன்அப் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி சைன்அப் பண்ணியிருக்கேன் இதில். ஸோ ஜஸ்ட் லாகின் பண்ணிக்கிறேன். லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட் பேஜ் உங்களுக்கு பார்த்து நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் பேஜ் இப்படி தான் வரும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம், ஸ்கிரிப்ட் டு வீடியோ இது மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் க்ரியேட் பண்ண போகிற இந்த வீடியோவுக்கு ஒரு டாபிக் கொடுத்துக்கோங்க. ஃபிட்னஸ் அண்ட் வெல்னஸ் நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு அங்கே நம்ம காப்பி பண்ண ஸ்கிரிப்டை இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த AI பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் கொடுத்துருக்கிற கண்டென்ட்டை ஃபுல்லாகவே அனலைஸ் பண்ணிவிட்டு சேவ் ஆகிடும். சேவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொசீட் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி சப்டைட்டில்ஸ் எந்த மாதிரி வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. நமக்கு தேவையானது ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இது நல்லாயிருக்கு. ஸோ இது வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இது ரேஷியோ கேட்கும். லைக் யூடியூப்பில் வந்து நீங்கள் ஃபுல் வீடியோ போட போகிறீங்களா, இல்லை ஷார்ட் போட போகிறீங்களா, இல்லை 1:1 அந்த ரேஷியோவில் போட போகிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ நம்ம யூடியூப் வீடியோ போடுறதுனால 16:9. ஸோ கண்டினியூ பண்ணதுக்கப்புறம் இது கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வீடியோ வந்து ரெடி ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா 100% கம்ப்ளீட்டட்னு வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா இதுவே வந்து நமக்கு ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ணி கொடுத்துச்சு. கீழே பார்த்தீங்கன்னா அந்த கிளிப்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் நம்ம கொடுத்த ஸ்கிரிப்ட். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஸ்கிரிப்ட் எழுதிருச்சு. ஸ்கிரிப்ட் எழுதி அதுக்கு தேவையான ஒரு வீடியோவையும் பின்னாடி ஜென்ரேட் பண்ணிச்சு. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஆடியோ நமக்கு தேவை. ஸோ ஆடியோவுக்கு ஒன்றும் பண்ண தேவையில்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு
ஸோ வாய்ஸ் ஓவர் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நமக்கு தேவையான ஏதோ ஒரு வாய்ஸ் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இது மேலே கிளிக் பண்ணுறேன். Welcome to Pictory. It has been shown that video increases conversion rate by 80%. ஓகேங்களா? ஸோ இந்த வாய்ஸ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண வாய்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மர்ஜ் பண்ணிவிட்டு நமக்கு கடைசியாக ஒரு வீடியோ மாதிரி காட்டும். I'm going to be sharing some of my favorite tips and tricks for staying fit and healthy. Whether you're a fitness enthusiast or just getting started on your wellness journey, these tips will help you achieve your goals and feel your best. So, let's get started. Tip number 1. Make a plan and stick to it. One of the most important things you can do for your fitness and wellness is to make a plan and stick to it. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது நம்ம கொடுத்த அந்த ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி தேவையான பேக்ரவுண்டெல்லாம் அதுவே செட் பண்ணிட்டோம். செட் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு வீடியோவாக க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இன்கேஸ் வந்து உங்களுக்கு எதனா கிளிப்பு மாற்றணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் போய்ட்டு இங்கே விஷுவல்ஸில் போய்ட்டு நீங்கள் அந்த கிளிப்பு எந்த கிளிப் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே நீங்கள் ஈவன் சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஃபிட்னஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம சர்ச் பண்ணால் அதுக்கு ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் இங்கே நம்மளுக்கு வந்து வரும் ரிசல்ட்ஸில். ஸோ நம்ம அதை செலக்ட் பண்ணி இங்கே ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் வந்து ஏதோ ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிக்கல, அது வந்து மேட்ச் ஆகலை, நீங்கள் எடுத்துருக்க டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் ஆகலை அப்படின்னீங்கன்னா ஸோ நீங்கள் இருந்து இதை மாற்றிக்கலாம். ஸோ இது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா மாறிடும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா டவுன்லோட் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோன்ற இது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து ஃபுல்லாக லோட் ஆகும். லைக் நம்ம இது பண்ண மொத்த வீடியோவும் லோட் ஆகிட்டு நமக்கு வந்து கடைசியாக ஒரு வீடியோவாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா நார்மலாக எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூபர்ஸும் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இது எவ்வளோ உண்மைன்னு தெரியல. பட் வந்து நமக்கு தேவையானது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நீங்கள் இந்த மாதிரி ஏஐ வாய்ஸை போடுறத விட நீங்கள் ஓகே நீங்கள் ChatGPT யூஸ் பண்ணலாம். ChatGPT யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கண்டென்ட் எடுத்துக்கோங்க. கண்டென்ட் எடுத்துகிட்டு அண்ட் கூகுள்லேயும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் ஃபிட்னஸ் இல்லை ஏதோ ஒரு டாபிக் பற்றி நீங்கள் வந்து பேச போகிறீங்கன்னா எந்த ஒரு டாபிக் உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு டாபிக் எடுத்துங்க. அதுக்கு ரிலேட்டடாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சேனல் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ChatGPT கிட்டையும் தேவையான ஐடியாஸ் நீங்கள் கேட்டுக்கலாம். ப்ளஸ் வந்து நீங்களும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்கள். ரிசர்ச் பண்ணிவிட்டு உங்களோட ஓன் வாய்ஸ் ஓவர் கொடுங்க. ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா கிளிப்பு அதுவே கொடுத்துருது, வீடியோ பேக்ரவுண்டெல்லாம் ஓகே. ஸோ அந்த கிளிப்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, வேணான்னு சொல்ல. பட் உங்களோட ஓன் வாய்ஸ் ஓவர் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா யூடியூப் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த எஃபர்ட்டுமே போடலை. ஜஸ்ட் ChatGPT போயிட்டு நம்ம என்ன பண்ணோம், ஜஸ்ட்டு அதுக்கிட்டே பார்த்தீங்கன்னா எல்லா ஐடியாஸும் கேட்டுட்டு அது கொடுத்த ஸ்கிரிப்டாகவே எடுத்துகிட்டு போயிட்டு பிக்டோரியில் போயிட்டு நம்மளாம் எடிட் பண்ணி ஜஸ்ட் ஏஐ வாய்ஸை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா மச் எஃபர்ட் இல்லை. ஃப்யூச்சரில் இது நம்ம சேனலுக்கு நல்லதும் இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணலான்னா நீங்கள் ஸ்கிரிப்ட் எடுத்துக்கோங்க ChatGPT கிட்ட வந்து அதை பற்றி கொஞ்சம் அனலைஸும் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறமா உங்களோட ஓன் வாய்ஸ் ஓவர் கொடுங்க. நீங்கள் வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணால் கூட போதும். இங்கே இருக்கிற ஸ்கிரிப்டை அதே மாதிரி பார்த்து அப்படியே ரீட் பண்ணிவிட்டு உங்களோட வீடியோவில் எடுத்து போட்டுக்கோங்க. இந்த வீடியோ ஜென்ரேட் ஆகிருக்குல்ல, இந்த வீடியோவில் நீங்கள் அந்த வாய்ஸை கொடுத்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மானிட்டைஸ் ஆகும் ஃப்யூச்சரில். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னோட ஒப்பீனியன். ஸோ இது இந்த மாதிரி நீங்கள் ஏஐ போடலாமா வேணாமான்னு சொல்லிட்டு எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. போட்டால் மானிட்டைஸ் ஆகுமான்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. மேக்ஸிமம் வந்து சான்சஸ் கம்மி தான். இன்கேஸ் நீங்கள் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து போட்டிங்கன்னா சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஈவன் தோ இது வந்து கண்டென்ட் வந்து யூடியூப் ChatGPTலேருந்து நம்ம எடுத்திருந்தாலும் நம்மளோட எஃபர்ட்டும் போட்டிருக்கோம். லைக் வந்து வாய்ஸ் ஓவர் ரெக்கார்ட் பண்ணி நம்ம அதில் எடிட் பண்ணி போடுறதுக்கு நம்மளோட எஃபர்ட்டும் போட்டிருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இது மானிட்டைஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானும் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்க்ஸ் கைஸ், பாய்.